Mind Expander TV. ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மைண்ட் எக்ஸ்பேண்டர் டிவி. லக்ஷ்மி நிவாசா அப்படின்னு சொல்லி தெலுங்கில் சூப்பர் ஹிட் சீரியலில் தமிழில் கெட்டிமலம் அப்படிங்கிற டைட்டிலில் இப்போ டெலிகாஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டார்டிங்கில் 5+ மேலே டிஆர்பி நல்லா எடுத்துகிட்டு இருந்தப்போ சீரியல் இப்போ 3+ வந்துருச்சு அப்படின்னா இது ஐபிஎல் மெயின் ரீசன் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலுமே இந்த சீரியலோட ஸ்டோரிட்டா கொஞ்ச நாளாக பார்த்திங்கன்னா நம்ம வருண், அதாவது அவரை வச்சே பார்த்திங்கன்னா சீரியல் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அவரோட அந்த நெகட்டிவிட்டி ஃப்ரேம் அந்த மாதிரிலாம் மூவ் ஆகுறதுனாலோ என்னமோ சீரியலோட டிஆர்பி குறையுது. அப்பப்போ தான் பார்த்திங்கன்னா துளசி வெற்றி சீன்ஸ்லாம் காமிக்கிறாங்க. மேக்ஸிமமாக பார்த்திங்கன்னா அஞ்சலி மகேஷ் சீன்ஸ் தான் வந்துட்டுருக்கு. முருகன் சீன்ஸ் அப்பப்போ வரும். ஸோ இந்த மாதிரி சீரியலோட ஸ்டோரி ட்ராக் மாற்றி போயிட்டுருக்கு. ஏன்னா இது வந்து ஒரு பெரிய சீரியல், நிறைய கேஸ்ட் இருக்காங்க. ஸோ இதனால தான் இந்த சீரியல் 1 hour வேறு டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. 1 hour டெலிகாஸ்ட் பண்ணுறது ஒன் ஆஃப் த ரீசனாக கூட இருக்கலாம் டிஆர்பி குறையிறதுக்கு. ஐபிஎல் மெயின் ரீசன், அது மட்டும் 100% உண்மை. இப்போ 3+ ரேட்டிங் வந்துருச்சு. இந்த டைமில் பார்த்திங்கன்னா சடனாக அந்த சீரியலில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரீப்ளேஸ்மெண்ட் நடக்க போகுது. கெட்டிமலம் சீரியலில் ஸ்டார்டிங்கில் இருந்து பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அஞ்சலி பார்த்திங்கன்னா கவின் மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுவார். பட் அந்த விஷயம் வந்து அஞ்சலிக்கு இது வரைக்கும் தெரியவே இல்லை. அது தெரியாமலே பார்த்திங்கன்னா அஞ்சலியுமே மேரேஜ் பண்ணிப்பாங்க. கண்டிப்பாக வந்து ஃபியூச்சரில் இந்த ட்ரூத் வந்து அவங்களுக்கு தெரிய வர மாதிரி சீன்ஸ் வரும். ஸோ ஆக்சுவலாக ஆக்டர் சங்கரேஷ் தான் கவின் அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார். ரொம்பவுமே சூப்பரான கேரக்டர், நல்லா நடிச்சிருப்பார் அவரோட கேரக்டரில். பட் பார்த்திங்கன்னா அவரோட கேரக்டர் கொஞ்ச நாள் ரொம்பவுமே அழுகிற மாதிரி, ரொம்பவுமே சேடாகவே கொண்டு போயிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் ஆக்டர் சங்கரேஷ் அந்த கேரக்டரை சூப்பராக வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். அவர் தான் பார்த்திங்கன்னா கவின் அப்படிங்கிற கேரக்டர்லேருந்து கெட்டிமலம் சீரியல்லேருந்து விலகிட்டார். ஸோ அவரை ரீப்ளேஸ் பண்ணி வேற ஒரு ஆக்டர் வந்திருக்காரு. ஆக்சுவலாக அஃபீஷியலாக ஜீ தமிழ்கிட்டேருந்து ஒரு ப்ரொமோ ரிலீஸ் ஆயிருக்கு கெட்டிமலம்கே. ஸோ அந்த ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா கவின் அப்படிங்கிற கேரக்டரை சொல்கிறப்ப வேற ஒரு ஆக்டரை காமிச்சாங்க. பட் அவர் யார் அப்படின்னு சொல்லி கிளியராக வந்து அந்த இதில் தெரியலை. ஸோ அவர் யாருன்னு சொல்லி கன்ஃபார்மாக தெரிஞ்ச உடனே அதை நான் கூட தனியாக செப்பரேட்டான வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ என்ன நியூஸ்னால் அவர் வந்து சீரியல்லேருந்து விலகிட்டார் அப்படிங்கிறது அஃபீஷியலான கன்ஃபர்மேஷன். நீங்கள் ஆக்டர் சங்கரேஷை கவின் அப்படிங்கிற கேரக்டரில் எவ்வளோ மிஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி உங்களோட கருத்துக்களை எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.